திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் அர்ச்சனை படலம் 65வது படலம் 2வது பாகம். அகத்திய மாமுனிவரிடம் வசிட்டர் முதலான முனிவர்களெல்லாம் நாங்கள் இதுவரை திரு ஆலவாய்க்கூடலின் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய சோமசுந்தர கடவுளுடைய திருவிளையாடல் 64 திருவிளையாடல்களையும் இதுவரை எங்களுடைய செவி குளிர செவி பெற்றதன் பேற்றை அடைந்தோம். இனி நாங்கள் திரு ஆலவாய்க்கூடல் பெருமானை எங்கள் கண் குளிர கண்டு வழிபாடு செய்ய வேண்டும்னு கூற, அகத்திய மாமுனிவரும் நன்று, நான் மனதில் நினைத்த வண்ணமே நீங்களும் ஒளிந்தீர்கள்னு என்று கூறி ஒரு நல்ல மங்கள ஓரையில் காசியில் கங்கையில் நீராடிவிட்டு காசி விஸ்வநாதரை பெருமானையும் தரிசித்து கை தொழுது வணங்கி அவரிடமும் வாழ்த்துரையை கேட்டு ஆகாய மார்க்கமாக ஒரு வான ஊர்தியில் ஏறி புண்ணியங்கள் தழைக்கச் செய்யும் தெய்வ திருத்தலங்கள் மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று புண்ணியம் உடையவர்களுக்கே வாய்க்கும் என்றார் போல திரு ஏமக்கூடம், திரு பருப்பதம், திரு கோக்கரணம், திரு அஞ்சைக்களம், திரு காளத்தி, திரு ஆலங்காடு, திரு காஞ்சி, திரு மார்பேறு, திரு ஓத்தூர், திரு அண்ணாமலை, திரு கழுக்குன்றம், திரு முதுகுன்றம் என அகத்திய மாமுனிவர் காட்ட வசிட்டர் முதலான முனிவர்களெல்லாம் வணங்கி தொழுது கொண்டே வருகின்றார்கள். அவுணரில் கள்வனான அந்தகர் காய்ந்து 3 புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறம் ஈதாகும் தவலரும் புறங்கள் 3 தளல் நுதல் திருக்கண் சாத்தி பவமறு மூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்மின். திருக்கோவலூர் வீரட்டம். இரண்யாகனின் புதல்வனாகிய அந்தகாசுரன் என்பான் பிரம்மனை நோக்கி தவம் செய்து வரம் பெற்று இந்திரன் முதலான தேவர்களையெல்லாம் வருத்த அவர்கள் இறைவனை வேண்டி காவாய் என்று வேண்டி நிற்க இறைவன் அவர்கள் அந்த அவுணர்களையெல்லாம் போரிவிட்டு கொன்று அந்த அந்தகனை சூலத்தில் குத்தி ஏற்றி அமரர்களை காத்தபதி. திருக்கோவலூர் வீரட்டம். அங்கு அம்மையும் அப்பனுமாக இருந்து உயிர்களுக்கு போக முக்திகளை நல்குவதால் புண்ணியன் புறம் இது திருக்கோவலூர் வீரட்டம் என்று காட்டுகின்றார். அடுத்தது திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களையும் தன்னுடைய சிரிப்பாலை எரித்து தேவர்களை காத்தபதி திரு அதிகை வீரட்டம். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னு மூவராலையும் தேவாரம் பாடப்பெற்ற பதி. அதனால தான் மூவர் அன்பில் பட்டவன் பதி, அதை காண்மின்கள். இந்த தலத்தில் தான் திருநாவுக்கரசு பெருமானுடைய தமக்கையார் திலகவதியார் மடம் அமைத்து உழவார பணி செய்திருந்த தலம். அந்த திலகவதி அம்மையாரிடம் பணிந்து சூளை நோயால் வாதித்து இருந்த திருநாவுக்கரசு பெருமான் திலகவதி அம்மையாரை பணிந்து திருநீறு பெற்று கூற்றாயினவாறுன்ற திருப்பதிகம் பாடப்பட்டதும் இந்த தலம். அப்பர் பெருமானுடைய சூளை நோயும் நீங்கி அவர் உழவாரத் தொண்டு புரிந்த தலமும் திரு அதிகை வீரட்டம். அதனால தான் பவமறு தலம் திரு அதிகை வீரட்டம், அதை காண்மின்கள் என்று அகத்திய மாமுனிவர் வசிட்டர் முதலான முனிவர்களுக்கு காட்டுகின்றார். சத்திய ஞானானந்த தத்துவம் அசைவற்றாடும் நித்திய பரமானந்த நிறையருள் மன்றம் ஈது முத்தியங்குதித்தோர் எய்தும் பதி அது முதல் நூல் 4 பத்தியில் பூசித்து ஏத்தும் பதி இது ஆகும் பார்மின். சத்திய ஞான ஆனந்த பொருளாயிருக்கும் திருக்கூத்தப் பெருமான் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கு ஏற்ப
இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் அசைய வேண்டி அவன் அசைந்து திருக்கூத்து ஆடக்கூடிய தலம் திருத்தில்லைத்தலம். அங்கு நித்திய என்றும் உள்ள நிலைத்த பொருளாய் பரம ஆனந்த பொருளாய் நிறைந்த திருவருளை பெற்ற பதி இது என்று தில்லையை காட்டி, முக்தி அங்கு உதித்தோர் எய்தும் பதி திரு ஆரூர் பிறக்க முக்தி தரக்கூடிய தலமாதலால் திரு ஆரூர் பதியை முக்தி பெற்ற வழங்கக்கூடிய பதி இது காண்மின்கள். முதல் நூல் 4 இறைவன் அருளிச் செய்த 4 வேதங்களும் வழிபட்ட பதி திருமறைக்காடு. அதனால் பக்தியால் அன்பால் 4 மறைகளும் பூசித்து ஏற்றக்கூடிய வழிபடக்கூடிய பதி இது என்று திருமறைக்காட்டை காட்டி பார்மின்கள் என்று காட்டுகின்றார் அகத்திய மாமுனிவர். பிரம்மன் மான் முதலாம் தேவர் பிரளயத்து இரவா வண்ணம் பரமனார் தோணி ஏற்றும் 12 நாமம் பெற்ற பரம் பதி இது. சடாயு சம்பாதிகள் பெரும் பூசை செய்ய வரமளித்து இருள் நோய் தீர்க்கும் மருந்து உரைப்பதி இதாகும். பிரம்மன் திருமால் முதலான தேவர்கள்லாம் பிரளய காலத்தில் இரவாத வண்ணம் தோணியின் கண் ஏற்று பெரும் தலம். சீர்காழிப்பதியில் இறைவன் தோணியப்பர் தோணியம்மையாக இருந்து ஊழி வந்துற்ற காலத்தில் இந்த உலகமும் உயிர்களும் அழியாத வண்ணம் இந்த தலமே தோணியாக மிதந்ததால் இது தோணிபுரம் என்றும் 12 நாமங்களை உடையது இந்த சீர்காழிப்பதி. பிரம்மன் பூசித்து பெயர் பெற்றதால் பிரம்மபுரம். இந்திரன் மூங்கிலாய் நின்று இறைவனை பூசித்த தலம், அதனால் வேணுபுரம். சூரபத்மனால் துன்புற்ற வானோர்கள் புகழ் அடைந்த இடம், அதனால் புகழி. அசுரர்களின் குருவாகிய சுக்கிரன் பூசித்தமையால் வெங்குரு. ஊழி காலத்தில் அழியாத இந்த தலம் தோணியாக மிதந்ததால் தோணிபுரம். வெள்ளை பன்றி உருக்கொண்டு ரண்யாகனை கொன்று பூமியை கொம்பிலே ஏற்றி நிறுவிய திருமால் பூசித்த தலம், அதனால் பூந்தராய். அமுதம் உண்டபோது வெட்டுண்ட தலை கூறாகிய ராகு பூசித்தமையால் சிறப்புறம். சிபியின்பால் புறா உருக்கொண்டு வந்து அவனை சோதித்த அக்கினி பூசித்தமையால் புறவம். சண்பை புல்லை ஆயுதமாக கொண்டு போரில் மடிந்த யாதவர்களுடைய கொலைப்பழி தன்னை அணுகாத வண்ணம் கண்ணன் பூசித்தமையால் சண்பை. காளி பூசித்து பேர் பெற்ற தலம், அதனால் காளி. பராசரர் என்ற முனிவர் மச்சக்கந்தியைச் சேர்ந்து பெற்ற முடை நாற்றமும் பழியும் போக பூசித்தமையால் கொச்சைவயம். ரோசம முனிவர் ஞான உபதேசம் பெற்று மலம் கழுவ பெற்றமையால் கழுமலம் என 12 நாமங்களை உடையது இந்த சீர்காழிப்பதி. இந்த தலத்தில் தான் திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்து 3 ஆண்டிலே ஞானப்பால் அம்மையின் ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியென்ற அந்த பதிகத்தை பாடி இறைவனை சுட்டி காட்டிய பெருமை வாய்ந்த தலம் சீர்காழிப்பதி. ஜடாயுவும் சம்பாதியும் வழிபாடு செய்து வரம் பல பெற்ற தலம். ஆணவ இருளோடு கூடிய இந்த பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன் வைத்தியநாதன் உறைந்திருக்கக்கூடிய பதி திருப்புள்ளூருக்கு வேலூராகும். அதை காண்மின்கள் என்று காட்டுகின்றார். மதிநுதல் இமயச் செல்வி மங்கையாய் வழிபட்டு ஏத்தும் இது துலா பொன்னி தானம். எம்மனோர் 3 கோடி மதிப்பெரு முனிவர் வந்து வழிபடு மூதூர் ஈது. இப்பதி அறக்கடவுள் பூசை பண்ணிய தானம் காண்மின். அம்மை மயில் உருக்கொண்டு பூசித்தமையால் அம்மை மயில் உருக்கொண்டு வழிபட்டு பரவும் திருமயிலாடுதுறை தலம் இது. இது ஐப்பசி திங்களில் தன்னில் மூழ்குவோருக்கு வீடு பேற்றினை அருளகும் காவிரியை உடைய திருமாயூரம் என்பதாகும். ஐப்பசி மாதத்தில் வரும் துலா கட்டத்தில் காவிரி ஆற்றில் நீராடுவது சிறப்பு. அதனால் துலா பொன்னி தானம் இது என்று திருமாயூரத்தை காட்டுகின்றார்.
இந்த ஐப்பசி அமாவாசை அன்று எல்லா தீர்த்தங்களும் இந்த காவிரியில் வந்து நீராடுன்ற சிறப்பு கூறப்படுவதால் திருமயிலாடுதுறை தலத்தை காண்பீன்கள் என்று காட்டி, அடுத்து எம்மை போன்றவராகிய 3 கோடி முனிவர்களும் வந்து வணங்குகின்ற பழம்பதி திருக்கோடிக்காய் இது ஆகும். நிலைத்த பொருளையே அறியும் அறிவு பெறுவதற்காக 3 கோடி முனிவர்களும் வந்து வழிபட்ட தலம் திருக்கோடிக்காத்தலம் காண்மின். இத்தலம் அறக்கடவுளாகிய கூற்றுவன் யமன் வழிபட்ட தலம் திரு தருமபுரம் என்று திருமயிலாடுதுறை, திருமாயூரம், திருக்கோடிக்கா, திரு தருமபுரம் இந்த பதிகளையெல்லாம் காண்மின்கள் என்று காட்டுகின்றார் அகத்திய முனிவர். கோடு 4 உடைய வேளம் தானவன் குறைத்த கோட்டை பாடற நூற்று பெற்ற பதி இது. மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சிட்டு ஈர்க்கும் பீடு உரு கலையன் அன்பினில் நிமிர்ந்த எம்பிரான் ஊர் இதுவு. 4 கொம்பினை உடைய ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை பூசித்து வழிபட்ட தலம். ஐராவதம் பானுகோபன் வெட்டிய தனது கொம்புகளை மீண்டும் பெறுவதற்காக தவம் செய்து பெற்ற தலம் ஆதலால் இது திருவெண்காடு என வழங்கப்படுகிறது. அடுத்தது மாலை சாத்தும் தாடகை மானம் காப்பான். அன்பில் சிறந்த தாடகை என்னும் மாதரால் இறைவனை வழிபட்டு வருங்காலத்தில் ஒரு நாள் திருப்பள்ளித்தாமம் தன்னுடைய கையில் கொண்டு இறைவன திருமேனியில் சாத்தல் உற்ற போது அவள் உடுத்தியிருந்த ஆடை நெகிழ் ஊற்றமையால் அந்த ஆடையை தன்னுடைய 2 முழங்கைகளிலும் இடுக்கி கொண்டு மாலையை பெருமான் திருமுடிகளுக்கு சாத்த முடியாது வருந்தி நிற்க இறைவன் அந்த மாதின் அன்புக்கு இறங்கி தன்னுடைய திருமேனியை சாய்த்து திருமுடியை சாய்த்து மாலையை ஏற்ற அருளினார் என்பது தல வரலாறு. அதனால் திருப்பனந்தாள்ன்ற இந்த தலம் திருத்தாடக ஈச்சரம் என்று வழங்கப்படுகின்றது. அவ்வாறு அந்த திருமுடி சாய்ந்த திருமேனி 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலியக்கலைய நாயனார் அவருடைய அன்பிற்காக நிமிர்ந்து நேரானது. அரசன் யானைகளையெல்லாம் பூட்டி அந்த திருமேனியை நேராக நிமிர்த்தணும்னு வேண்டியவற்றையெல்லாம் செய்த பொழுதும் நிமிராத அந்த திருவுருவம் குங்கிலியக்கலையனார் கழுத்தில் கயிறு கட்டி அதன் ஒரு நுனியை இறைவனது திருமேனி மேலே சாத்தி இழுத்த பொழுது அது நேரானது என்பது சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தின் வரலாறு வழி நம்ம காணலாம். கலையன் அன்பினில் நிமிர்ந்த எம்பிரான் ஊர் திருப்பனந்தாள் என்பது அதை காண்மின்கள். கரிமுகத்து அவுணர் காய்ந்து கரிமுகத்து அண்ணல் பூசை புரி சிவநகரம் ஈது தாரகர் பொருது செவ்வேள் அரணை அர்ச்சித்து ஆர்கீழ் மணல் குறி ஆண் பால் ஆட்டி பான்முடி மாலை சூடும் சேய் வளம்பதி ஈதாகும். யானை முகத்தை உடைய மூத்த பிள்ளையார் கயமுகாசுரனை வென்று கயமுகாசுரனை கொன்று பூசை புரிந்த தலம் திருச்செங்காட்டங்குடி. கயமுகாசுரனை கொன்றதால் மூத்த பிள்ளையார் கொன்றதால் அவனுடைய குருதி இந்த பதி எங்கும் பறந்து கிடந்ததான். அதனால் அது திருச்செங்காட்டங்குடி என்று வழங்கப்படுகின்றது. கணபதி ஸ்தாபித்து பூசித்தமையால் அங்குள்ள கோயில் கணபதீச்சரவும் எனவும் பெயர் பெற்றது. இந்த செங்காட்டங்குடி தான் சிறுத்தொண்ட நாயனார் தனது புதல்வராகிய சீராள தேவரை கரி அமுது படைத்து பெயர் பெற்ற தலம். அடுத்தது செவ்வேள் முருகக்கடவுள். தாரகாசுரன் என்ற அசுரனை கொன்று இறைவனை பூசித்து வழிபட்ட தலம் திருச்செய்ஞலூர். அடுத்தது ஆத்திமர நிழலடியில் மணலால் ஆகிய சிவலிங்கம் அமைத்து அதற்கு பசுவின் பாலால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பூசித்த தலமும் திருச்செய்ஞலூரை அதை காண்மின்கள் என்று மூத்த பிள்ளையார்
யானை முகத்து அசுரனை கொன்று இறைவனை பூசித்த தலம் திருச்செங்காட்டங்குடி என்றும், தாரகாசுரனை கொன்ற முருகவேள் பூசித்த தலம் அதனால் திருச்செஞ்சலூர். அங்குதான் மணலால் லிங்கம் அமைத்து பசுவின் பாலால் ஆட்டி அபிஷேகம் செய்த விசார சர்மருக்கு தன் திருமுடியிலிருந்து கொன்றை மாலையை அணிவித்து சண்டீசர்ன்ற அந்த நாமத்தையும் கொடுத்து அருளிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருச்செஞ்சலூர். அது காண்மின்கள் என்று காட்டுகின்றார். கருவி வில் காளன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் ஈந்த சேவக பெருமான் மேய அரை புனல் பழன மூதூர் அது இது ஆணை தந்த குறை உடல் போர்வை போர்த்த கொற்றவன் கோயில் காண்மின். சிவ வழிபாட்டினை செய்து கொண்டிருந்த மார்க்கண்டையன் மேலே சினந்து வீழ்ந்த காலனுடைய மார்பில் தன்னுடைய திருவடியால் உதைத்து மார்க்கண்டேயருக்கு வாழ்நாளை கொடுத்த அருளிய தலம் திருக்கடவூர். இத்தலம் திருமால் முதலிய தேவர்களெல்லாம் கொண்டு வந்து வைத்த அமுத குடம் அது லிங்கமானதால் இது அமுத கடம் ஆனதால் இது கடவுர் திருக்கடவுர் என வழங்கப்படுகின்றது. இந்த தலத்தில் மார்க்கண்டேயன் பொருட்டு இறைவன் யமனை உதைத்து அருளினார். அடுத்தது தார்காவனத்து முனிவர்கள் தாங்கள் செய்த அபிச்சார வேள்வியிலிருந்து தோற்றுவித்த யானையை சிவபெருமான் கொன்று அதன் தோலை போர்த்த அருளிய அட்டவீரட்டத்தலம் திருவழுவூர் வீரட்டம். மார்க்கண்டேயன் பொருட்டு காலனை உதைத்த திருக்கடவூரும் யானையின் தோலை உரித்து போர்த்திய திருவழுவூர் தலமும் அட்டவீரட்டத்தலங்கள் காண்மின்கள் என்று காட்டி பங்கைய கடவுள் இந்த பரிக்கலம் வாங்கி கொண்ட அங்கணன் இடம் ஈது அடல் அணங்கனை அமுது செய்த செங்கண் நான் இருக்கை ஈது மேளகச் சென்னி தன்னை மங்கள மாமற்கிந்த மருகனார் இருக்கை காண்மின். பங்கைய கடவுள் இந்த பரிக்கலம் வாங்கி கொண்ட அங்கணன் பிரமன் தலையை கொய்து அதை பலிக்களமாக பலி ஏற்கும் களமாக தன்னுடைய கையில் வாங்கி கொண்ட இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கண்டியூர் வீரட்டத்தலம். அணங்கன்னா மன்மதனை நீராகும்படி தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்குறுக்கை வீரட்டத்தலம் இது காண்மின்கள். அடுத்தது ஆட்டின் தலையை தன்னுடைய மாமனாகிய தக்கனுக்கு கொடுத்த மருகனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பரியலூர் வீரட்டம் காண்மின்கள் என்று பிரம்மனுடைய தலையை பரிக்கலமாக வாங்கி கொண்ட திருக்கண்டியூர் வீரட்டத்தலம். மன்மதனை நீராகும்படி எரித்த பெருமானின் திருக்குறுக்கை வீரட்டத்தலம். தக்கனுக்கு ஆட்டுத்தலையை தந்த மருகன் பெருமான் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலம் திருப்பரியலூர் வீரட்டத்தலம். இதை காண்மின்கள் என்று அகத்திய மாமுனிவர் தன்னுடன் வரும் வசிட்டர் முதலான முனிவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தலமாக அவற்றின் சிறப்பையும் காட்டி வருகின்றார். திருச்சிற்றம்பலம்.